ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 2 பொட்டேட்டோவை நல்லா அவிச்சு குட்டி குட்டி ஸ்லைசஸ் ஆக்கி வச்சுருக்கேன். நல்லா அவிச்சு சின்ன சின்ன ஸ்லைசஸ் குட்டி 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 ஸ்லைசஸ் ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி பார்த்தோன்னா கடுகு, காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கடுகு காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அது போக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு, மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு வானிலையை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு ஃபஸ்ட்டு போடுறோம். கடுகு நல்லா ஃபஸ்ட் பொரியணும். இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள இந்த பொட்டேட்டோவுக்கு ஒரு மஞ்சள் தூளையும் உப்பையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அதை அப்படியே கொண்டு போய் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடுறோம். காயத்தையும் நம்ம என்ன செய்யணும், அந்த டைமில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் வத்தத்தூள் போட்டு மிளகாத்தூள், என்ன காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணி நல்லா என்ன செய்கிறோம், போட்டதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இந்த ஆயிலில் என்ன ஆகணும் அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகணும். இருந்துச்சுன்னா அந்த மிளகாத்தூள் நல்லா என்ன செய்யணும், ஃபுல்லாக மிக்ஸ்ட் ஆகணும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சாட்டே பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, தேவையான சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான சால்ட் என்ன செஞ்சுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கூட லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கு மிளகு சீரக பொடி, மிளகு அண்ட் சீரகத்தையும் என்ன செஞ்சுருக்கோம் பொடியாக்கி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா யம்மியான 2 மினிட்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் அண்ட் ரச சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.